Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டாக்டர் ஷோபனாஸ் PDF materials are available for units 4, 8 and 9. இந்த 3 யூனிட்ஸ்லயும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுக்கும் டீடைல்டு சம்மரி அண்ட் MCQ with key இந்த PDF மெட்டீரியல்ல இருக்கும். இதுல யூனிட் 4ல நிறைய போம்ஸ் இருக்கிறதுனால அந்த போயம்ஸ்க்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் PDF மெட்டீரியல் வாங்குறது 3 யூனிட்க்குமானது வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை தனித்தனியாக உங்களுக்கு எது தேவையோ அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ டு பை PDF மெட்டீரியல்ஸ் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் டு 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். இந்த டீட்டெயில்ஸு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன். சந்தேகம் தான் அதுலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவ் லெட் அஸ் கெட் இன் டு டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாபிக் ருடாலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 7A இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பேப்பரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். நவ் மகாஸ்வேதா தேவி இவங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். மகாஸ்வேதா தேவி வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் who was born in 1926 in Dhaka. இப்போ பங்களாதேஷோட கேபிட்டலாக இருக்க டாக்கா சிட்டியில தான் இவங்க பிறந்திருக்காங்க 1926ல மகாஸ்வேதா தேவி. ஓகே, ஷி வாஸ் அ ஸ்ட்ராங் வாய்ஸ். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்துடுறாங்க. ஆஃப்டர் பங்களாதேஷ்குள்ளே அது போனோன்னே she belongs to India now, and she was a strong voice for the poor and tribal people of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரலா அவங்க ஒலிக்கிறாங்க. Her stories show how these people suffer because of poverty, caste and injustice. ஸோ இவங்களோட கதைகள் எல்லாம் இந்த தலித் பீப்புள், ட்ரைபல் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள், அதாவது சப்ரஸ்ட் ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட அந்த சஃபரிங்ஸ் இருக்காதுலே அதை அங்க வெளிப்படுத்துறாங்க. ஷி ஆல்சோ ஒர்க்ட் அஸ் அ டீச்சர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் த ஞானபீத் அவார்ட் இன் 1995. Okay, so this is about the author. Now most of her stories focus on the lives of women and tribal communities. So idu already sonna. She did not belong to any political group, but her writing speaks against social injustice. அவங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியெல்லாம் சார்ந்தவங்க கிடையாது, இருந்தாலும் சமூகத்துல நடக்கிற அவலங்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. Her female characters are often very strong and fight back in tough situations. அவங்களோட ஸ்டோரிஸ்ல வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ், அந்த ப்ரொட்டகனிஸ்டா வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பேக் பண்றவங்களா பார்க்குறோம். ஒன் ஆஃப் ஹர் பெஸ்ட் நோன் ஸ்டோரிஸ் இஸ் ருடாலி. நம்ம படிக்க போற இந்த ருடாலி அவங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோரி, ரிட்டன் இன் பெங்காலி. ஆனால் அது அவங்க இங்கிலீஷ்ல எழுதல, பெங்காலில தான் எழுதியிருக்காங்க இன் 1979. அதுக்கப்புறம் இட் வாஸ் லேட்டர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் அண்ட் அடாப்டட் இன்டு அ ஹிந்தி பிளே அண்ட் ஃபில்ம். ஹிந்தியில் அது ஒரு பிளேயாகவும் ஒரு ஃபில்மாவும் வந்தது. அந்த ஃபில்மும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஓடினது. Now let us get into a small introduction of the play. Mahashweta Devi's Rudali is a strong story that shows how poor women use their pain to fight against an unfair society. இந்த கதை எதை பத்தியதுன்னா புவர் மென் பத்திய கதை தான், புவர் விமன் பத்திய கதை. இதுல அவங்க வலியவே இந்த அவங்களோட வலியை எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அவங்களோட வழியை அவங்களோட அந்த சமூக அவலங்களுக்கு எதிராக திருப்புறாங்க. அது எப்படிங்கிறத அந்த கதையில பார்க்குறோம். இன் Chota Nagpur area, rich men care more about money and land than emotion. ஸோ இதில் நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட பேர் சனிச்சாரி. இவங்க வாழ்கிற அந்த ஊர் ராஜஸ்தானில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிச் மென், அந்த பணக்காரவங்களுக்கெல்லாம் உணர்வுகளை விட பணமும் லேண்டும் தான் முக்கியமாக இருக்கு. When someone in their family dies, they pay poor women called rudalis to cry at the funeral, so it looks like there is sorrow. இந்த கதையோட அந்த முக்கியமான கதாபாத்திரம் சனிச்சாரி ஒரு ருடாலி. ருடாலினா யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். ருடாலினா ஒப்பாரி வைக்கிறவங்க, அதாவது ஒரு
இழவு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறந்தவங்க வீட்ல. தே கோ அண்ட் கிரை ஃபார் தெம். சத்தமா ஓலமிட்டு அழுகுறதுக்கு அங்க அந்த பணக்காரவங்க அவங்க வீட்ல வந்து இந்த அவங்க எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, நம்ம மகாஸ்வேதா தேவி அங்க வந்து உணர்வுகளுக்கே வேலை இல்ல. அவங்க அதிகமா அழுக மாட்டாங்க. பணத்திலேயே எல்லாம் குறியா இருப்பாங்க. அதனால அழுகுறதுக்கு அவங்களுக்கு ஆள் அங்க இருக்காதாம். அப்போ அங்க ஆத்தென்டிசிட்டி இருக்காது. அங்க அங்க ஒரு சாரோஃபுல்லாவே தெரியாம இருக்குமாம். அதனால என்ன பண்ணுவாங்களாம், இந்த ரிச் பீப்பிள் எல்லாம் அங்க அந்த ஊர்ல இருக்க ரிச் பீப்பிள்லாம் ருடாலிஸ், அதாவது அழுகக்கூடிய பெண்கள், ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்கள அவங்களோட அந்த இதுக்கு கண்டோலன்ஸ் பண்ற இடத்துக்கு ஃபியூனரல், அதாவது ஒரு இறப்பு நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அழுக வைப்பாங்களாம். நம்ம கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு தான் போறாங்க. ஸோ அதை பத்திய கதைன்றதுனால தான் இந்த ஸ்டோரிக்கு பேரு ருடாலி. ஓகே, ஸோ தே தே ஹாவ் டு கிரை அட் த ஃபியூனரல், ஸோ இட் லுக்ஸ் லைக் தேர் இஸ் சாரோ. ஸோ அந்த வீட்டில் சோகம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, காசு கொடுத்து வந்து அழுக வைக்கிறாங்களாம். The story follows Sanichari, a poor woman who loses her mother-in-law, husband, brother-in-law and his wife. So இந்த கதையில வரக்கூடிய சனிச்சாரி இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். சனிச்சாரி இவங்க பேர் சனி, ஏன்னா சனிக்கிழமை பிறந்தாங்களாம், அதனால அவங்க பேர் வந்து சனிச்சாரி. திஸ் விமன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல எல்லாமே வந்து சோகமாவே நடக்கும். எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே இறந்துடுறாங்க. ஹஸ்பண்ட், மதர் இன்லா, பிரதர் இன்லா, ஹிஸ் ஒய்ஃப்ன்ட்டு அவங்கள சுத்தி இருக்க எல்லாமே பிறந்தப்பல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு அசம்பாவிதமா நடக்குது. அவங்கள வந்து ரொம்ப இது அன்பார்ச்சுனேட் லேடியா எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, ஸோ பட் ஷீ டஸ் நாட் கிரை. ஆனா இவங்க இப்படி வரிசையா இவங்க சோகத்தையே பாக்குறதுனால இவங்களுக்கு உணர்வே, அதாவது யார் இறந்தாலும் அழுகவே மாட்டாங்க சனிச்சாரி. ஓகே, ஈவன் when people blame her for being unlucky, her silence shows the strength. அவ அமைதியாவே தான் இருப்பாங்க. யார் அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்க பையன், அவங்க சன் கூட இறந்துருவாரு, அப்ப கூட அழுக மாட்டாங்க. லேட்டர் சனிச்சாரி becomes a Rudali and makes a strong bond with another woman. பிற்காலத்துல அவங்க வந்து ருடாலியா மாறுறாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க ருடாலியா மாறுறாங்க. ஆரம்பத்துல வேற வேலைகள் செஞ்சுட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செஞ்சுட்டு வாழ்ந்த சனிச்சாரி பிற்காலத்துல அவங்களுக்கு ஏர்னிங்ஸே இல்ல, அவங்க தனித்து விடப்படுறாங்க. அப்ப ருடாலியா மாறுறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டும், அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்ல இருக்காங்க. Together they join with other women who were treated badly. So இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில இருந்து துரத்தி விடப்பட்ட பெண்களுக்காக ஒரு இந்த ருடாலி மாதிரி அந்த ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்றாங்க. These women understand their power and decide to fight the unfair system. அப்போ சமூகத்துல ஒரு அன்ஃபேர் சிஸ்டம் இருக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு அன்ஃபேரான ஒரு சிஸ்டம். அவங்களுக்கு சமூக நீதியே கிடைக்கிறது இல்ல. அதுவும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் சமூக நீதியா, தாழ்த்தப்பட்ட இதுல குரூப்ல வந்து பெண்ணா பிறக்கிறது ரொம்ப சோகமா இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட பவரை ஒரு கட்டத்துல உணர்றாங்க. அவங்களால எக்கனாமிக்கலா அவங்க இண்டிபெண்ட் ஆகுறாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ருடாலியா இருந்து. அப்ப அந்த பணத்தினால அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. இன் a world where even tears are sold, அவங்க வாழ்ற உலகம் எப்படி இருக்குன்னா tears are sold, கண்ணீருக்கு கூட விலை பேசுறாங்களா அவங்க வாழ்ற உலகத்துல. These women turn their sadness into strength. இந்த பெண்கள் எல்லாம் தங்களோட துக்கத்தை தங்களோட பலமா மாத்திக்கிறாங்க. அழுது பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதனால சேட்னஸ் ஸ்ட்ரெங்தா மாத்துறாங்க. அண்ட் ஸ்டாண்ட் அப் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அவங்களுக்கு எதிரான இன்ஜஸ்டிஸ்க்கு எதிரான போர்க்கொடியும் தூக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு டிராமா. ஓகே, எ டிராமா இன் 12 scenes. அப்படிதான் இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க மகாஸ்வேதா தேவி. Now let us get into the summary of the drama. Yes. Introduction. Rudali means female mourner. அதாவது ஒப்பாரி வைக்கும் ஒரு பெண்ணை தான் ருடாலி அப்படின்னு சொல்றோம். A woman who is paid to cry at funerals. பணம் கொடுத்து அழுக சொல்றவங்கள ருடாலி அப்படின்னு, அப்படி ஒரு குரூப் இருக்காங்க நார்த் இந்தியால. இன் திஸ் ஸ்டோரி புவர் விமன் கிரை அட் த ஃபியூனரல்ஸ் ஆஃப் ரிச் லேண்ட்லார்ட்ஸ் டு ஷோ ஃபால்ஸ் சேட்னஸ். ஸோ புவர் விமன், பணம் இல்லாத ஏழை பெண்கள் என்ன பண்றாங்கன்னா பணக்காரவங்க வீட்டுல போய் ஒப்பாரி வச்சு பணம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு அவங்க ஆக்சுவலா அந்த கிரை, அவங்க ஒய் டு தே கிரை டு ஷோ ஃபால்ஸ் சேட்னஸ். ஓகே, ஃபால்ஸ் சேட்னஸ்க்காக ஒரு ஃபேக் சேட்னஸ் அங்க காமிக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது.
Mahashweta Devi uses this idea to show how poor women suffer in society, especially those from lower caste. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக அவங்க ருடாலிஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இந்த ஐடியாவை வச்சு அவங்க புவர் விமன் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு கதையா இதை அமைச்சிருக்காங்க. The story takes place in a village in Rajasthan and focuses on a woman named Sanichari. இந்த ஸ்டோரி நடக்கிறது வந்து ராஜஸ்தான்ல ஒரு சின்ன கிராமத்துல. அந்த ஹீரோயின் பேரு, அந்த ப்ரொட்டகனிஸ்ட் பேரு சனிச்சாரி. சனிச்சாரி a life of pain and loss. இப்போ சனிச்சாரியோட லைஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனிச்சாரி is a low caste Dalit woman. Okay, she is called unlucky because she was born on a Saturday, a day thought to bring bad luck. அவங்க ஒரு சனிக்கிழமை பிறந்ததுனால அவங்க பேட் லக் கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க வீட்டுல நம்புறாங்க. ஸோ அவங்கள சனிச்சாரின்னு பேர் வச்சு அவங்கள அழைக்கிறாங்க. அன்லக்கி கேர்ள்னு சொல்றாங்க. her mother-in-law often reminds her of this. அதுல அவங்க 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 பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறப்போ அவங்கள சுத்தி நிறைய சோகங்கள். அவங்க மேரேஜ் ஆகி வந்தோனையும் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்க பிறந்தோடனே கொஞ்ச நாளே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இங்க வந்து கல்யாணம் ஆகி வந்தோன்னே ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அதனால மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை அடிக்கடி நீ வந்து அன்லக்கி விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சனிச்சாரிஸ் லைஃப் இஸ் ஃபில்டு வித் சேட்னஸ். அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இருந்ததில்ல. சேட்னஸ்லேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க லைஃப்ல யாரெல்லாம் அவங்க லூஸ் பண்றாங்கன்னா, மதர், அடுத்த ஹஸ்பண்ட், பிரதர் இன்லா, ஒன்லி சன், எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. முக்கியமான அவங்க சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் வரிசையா இழந்துட்டே வராங்க. பட் ஷி நெவர் ஹேஸ் டைம் டு கிரை. ஆனா அவங்களுக்கு அழுகிறது கூட நேரம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கிரிமேட் பண்றதுக்காக, அவங்கள புதைக்கிறதுக்காக பணம் தேவைப்படும். உங்ககிட்ட பணம் இருக்காது. அந்த நேரம் போய் யார்ட்டையாவது கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் அவங்களுக்கு சர்வீஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி அவளோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸோட இருக்கு சனிச்சாரியோட லைஃப். ஷி மஸ்ட் ஏர்ன் மணி, அரேஞ்ச் ஃபியூனரல்ஸ் அண்ட் சர்வைவ். இதுதான் அவங்களுக்கு பண்ண முடியுது. அவங்களோட அந்த க்ளோஸ் ரிலேஷன் இறந்ததுக்கு துக்கப்படுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இறுதி சடங்குகளுக்காக பணம் சம்பாதிக்கணும், ஃபியூனரல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், பணம் வேணும், அடுத்து வாழணும், அவங்கள நம்பி இருக்கிறவங்க வாழணும், இதுக்காக பணம் தேடணும். ஸோ இதுதான் அவங்களோட லைஃபா இருக்கு சனிச்சாரிக்கு. ஈவன் தோ ஷி ஃபீல்ஸ் டீப் பெயின், சனிச்சாரி பிகம்ஸ் நம். அவளுக்கு ரொம்ப சோகம்தான், ஆனா உணர்வுகள்லாம் மறத்து போயிடுச்சு. ஷி இஸ் பிகமிங் நம்புனா மறத்து போற ஒரு தன்மை. ஷி ஸ்டாப்ஸ் ஷோயிங் இமோஷன்ஸ். உணர்வுகளையே காமிக்கிறதையே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஷி இஸ் ஸ்ட்ராங் நாட் பிகாஸ் ஷி சூசஸ் டு பி பட் பிகாஸ் ஷி ஹாஸ் நோ சாய்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் மாதிரி இருக்கு. ஆனா அவ விரும்பி அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வரல. ஸோ பரவாயில்ல, எதுக்குமே அழுக மாட்டாளே, பயங்கர ஸ்ட்ராங்கான விமனோனா நாட் பிகாஸ் இஸ் செலக்டட் இட், ஷி டிட் நாட் சோஸ் டு பி ஸ்ட்ராங். அவ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு இருக்குல்ல, வேற வழி இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. அவ ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும், அப்படிப்பட்ட நிலைமை. ஓகே, லைஃப் ஃபோர்ஸஸ் ஹர் டு பி டஃப். ஏன்னா வாழ்க்கை அவளை கடினமானவளா இருக்கணும்ன்ற மாதிரி நிர்பந்திக்குது. அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதனால மகன் இறந்தப்ப கூட அழுகாம நிக்கிறாங்க சனிச்சாரி. ரிலிஜன் அண்ட் த ரிச், டூல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ அவங்கள கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏழைகளை கண்ட்ரோல் பண்றது என்னன்னா ரிலிஜனும் ரிச் பீப்புளும் சொல்றாங்க. இந்த ஸ்டோரி ஆல்சோ ஷோஸ் ஹவு ரிலிஜன் அண்ட் ரிச் லேண்ட்லார்ட்ஸ் கண்ட்ரோல் புவர் பீப்புள். ஸோ ரிலிஜன் அந்த சடங்குகள்லாம் செய்யணுன்றது வந்து ஒரு நிர்பந்தமா இருக்கு ரிலிஜன்ல. அப்போ அங்க வர அந்த பிராமின்ஸ் அந்த இதெல்லாம் செய்யறாங்களே, அவங்க நிறைய பணம் கேட்கறாங்க. அப்போ அந்த பணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க, ரிச் லேண்ட்லார்ட்ஸ்ட போய் கடன் கேட்கறாங்க. அந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்றாங்க, இவங்களோட அந்த கண்டிஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நான் இவ்வளவு பணம் கொடுக்கணும்னா நான் இத்தனை வருஷம் எனக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இந்த மாதிரி புவர் பீப்புள் போறதா சொல்றாங்க. சனிச்சாரி ஹாஸ் டு ஸ்பெண்ட் மணி ஆன் ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் லவ்ட் ஒன்ஸ். அப்ப அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களா இறக்குறப்பையும் அவங்க ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ், இறுதி சடங்குகள் செய்யணும். ஓகே, ஷி பாரோஸ் மணி அண்ட் ஒர்க் for years to repay it. அப்போ borrow பண்றாங்க, ரிச் பீப்புள்கிட்ட இருந்து மணி borrow பண்றாங்க. அடுத்து அவங்களுக்கு அதை ரீபே பண்ண கையில காசு இருக்காது. she has to work for it. Rich landlords give small loans but demand long service in return.
சின்ன அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் லாங் சர்வீஸ் இவங்க என்ன பண்ணணும், அதை ரீபே பண்ணணும். ரிலிஜன் டஸ் நாட் ஹெல்ப் த புவர் இன் திஸ் ஸ்டோரி. ரிலிஜன் வந்து இவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணல. இன்ஸ்டெட் இட் ஆட்ஸ் டு தியர் சஃபரிங். த ரிச் யூஸ் ரிலிஜன் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் டு கீப் த புவர் இன் தேர் பிளேஸ். ரிலிஜன் வந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்யறதா தெரியல. ஏன்னா இந்த ரிலிஜனும் ட்ரெடிஷன்ஸும் தான் என்ன பண்ணுது, அவங்கள கட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஏன்னா இந்த இறுதிச் சடங்கு செஞ்சுதான் ஆகணும், இதெல்லாம் செஞ்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இறந்தவங்களுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் அது என்ன ஆகுது, அவங்க இன்னுமே அந்த புவர் அந்த அந்த பிளேஸ்குள்ளேயே இருக்காங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு வெளியேறவே முடியல, அவங்களோட கஷ்டத்தை விட்டு வெளியேறவே முடியல. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சப்போர்ட், சனிச்சாரி அண்ட் பிக்னி. அடுத்த ஒரு லைஃப் அவங்களுக்கு வருது. அவங்க க்ளோஸா இருக்க எல்லாம் இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல லைஃப் வந்து ஒரு 10 இயர்ஸ் கடந்து போறப்போ சனிச்சாரிக்கு வந்து அவங்க பேரனை நம்பி மட்டும் மகன் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா அவரும் இறந்துடுறாரு. அவங்களோட டாட்டர் இன்லா பார்வதியான்னு ஒரு பொண்ணு, பிரபாத்தியான்னு ஒரு பொண்ணு, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து சிக் ஆனோடனே விட்டுட்டு போயிடுறா. அவ ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை, தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் பிறந்த குழந்தைய வந்து இவங்க தான் வளர்க்குறாங்க. ஆனா அவன் வந்து சரியில்லாம இருக்கான். டிபெண்ட் பண்றாங்க பேரை மேல. பட் அவன் என்ன பண்றான்னா இவங்கள கவனிச்சுக்கல. ஸோ அகெயின் ருடாலி இஸ் அலோன். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அடுத்த கட்டம் அவங்க லைஃப்குள்ள போறாங்க. ஆஃப்டர் ஆல் ஹர் லாசஸ் சனிச்சாரி ஃபைண்ட்ஸ் ஹர் ஓல்டு ஃப்ரெண்ட் பிகினி. ஸோ அவங்க லைஃப்ல வந்து மதர் இல்லா, ஹஸ்பண்ட் எல்லாருமே இழந்துடுறாங்க. பேரனும் அவங்கள தள்ளி வச்சிடுறான். ஸோ இந்த கட்டத்துல தான் சனிச்சாரிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஓல்டு ஃப்ரெண்ட், பழைய ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்ல, ஓல்டு ஃப்ரெண்ட். அவங்க சின்ன வயசுல பழகுன ஒரு பெண்ணு, பிக்னி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. லைக் சனிச்சாரி, பிக்னி இஸ் ஆல்சோ எ புவர் தலித் விடோ ஹூ ஹாஸ் லாஸ்ட் அ ஃபேமிலி. சனிச்சாரி மாதிரியே தான் பிக்னியும். அவளுக்கும் எல்லாருமே எல்லாரும் அவளை தனிச்சு விட்டுட்டாங்க. அவ ஒரு புவர் விடோ. ஸோ ஃபேமிலி அவங்களுக்கு இல்லை. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தே ஸ்டார்ட் லிவிங் டுகெதர் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சனிச்சாரி உண்மையிலேயே ஒருத்தருக்காக ரொம்ப பிரியத்தோட அன்போட வாழ்றாங்க. அவங்க பிகினியும் இவங்க மேல கேர் எடுத்துக்கிறாங்க, இவங்களும் பிகினி மேல கேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சனிச்சாரி மேல அன்பு செலுத்த ஒருத்தவங்க வர்றாங்க. அதே மாதிரி சனிச்சாரியும் வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அதாவது தன்னை எதிர்பார்க்காத ஒரு பெண் மேல, ஏன்னா மத்தவங்க எல்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்ப்போட தான் பழகுனாங்க. ஆனா பிகினிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஸோ 2 பேருக்கும் என்ன அப்படின்னா, they were good friends, they supported each other, they cared for each other. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்றப்போ ஒரு நியூ ஹோப் வருது. It gives them new hope. A wise man named Dulan suggests they become Rudalis. அப்போ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. இந்த டைம்ல they meet a man called Dulan. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஒரு சஜஷன் சொல்றாரு, ருடாலியா மாறிடுங்க. ருடாலிஸ் வந்து இங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த ஊர்லன்னு சொல்றாங்க. விமன் ஹூ கிரை அட் ஃபியூனரல்ஸ் ஃபார் மணி ஆர் ருடாலிஸ். ஸோ அதை சொல்லி சொல்றாரு, நீங்க வந்து இப்படி செய்யுங்க. At first Sanichari says she has no tears left. மொத்த சனிச்சாரி சொல்றான், அழுகணுமா, எனக்கு அழுகையே வராதே, என் கண்ணுல தண்ணியே இல்லையே, நான் யாருக்காகவுமே அழுததில்லையே அப்படின்னு சொல்றாங்க. பட் போத் விமன் அக்செப்ட் திஸ் ஒர்க். ஆனா பணம் கிடைக்குது, வேற வழி இல்லை, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ 2 விமனும் இந்த ஆப்ஷனை ஏத்துக்கிறாங்க. தே கிரை அட் த ஃபியூனரல் ஆஃப் அ ரிச் மேன் அண்ட் ரிசீவ் மணி, க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிச் மேன் வீட்டுக்கு போய் அழுகுறாங்க. அவங்களால நடிக்க முடியுது, நல்லாவே நடிக்க முடியுது. ருடாலிக்கு சத்தம் போட்டு அழுது ஒரு ஆத்தென்டிக் உண்மையா அழுகிற மாதிரி சொல்லி அழுக அவங்களுக்கு எல்லாரும் வந்து அவங்க ரொம்ப ஒரு ரொம்பவே ஜெனுவினா ஃபீல் பண்றாங்க அவங்க அழுகைய. ஓகே, அந்த இடம் வந்து ரியலா சாரோஃபுல்லா மாறுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ ருடாலிக்கு வந்து அது ஒரு நல்ல ப்ரொஃபஷனா. ஆக்சுவலா அவங்க அவங்களோட சொந்தங்களுக்காக அழுகல, உண்மையான அவங்க அந்த ஃபீலிங்ஸ்க்காக அவங்க அழுகல. ஆனா ஃபேக்கா அழுகிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இவ ரொம்ப நல்லா அழுகிறாளே அப்படின்னு அவளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நிறைய ரூபா கிடைக்குது, க்ளோத்ஸ் கிடைக்குது,
கிடைக்குது, ஃபுட் கிடைக்குது. திஸ் பிகம்ஸ் தியர் வே டு சர்வைவ். ஸோ இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு. புது வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் அமைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ருடாலியா மாறிட்டாங்க 2 ஃப்ரெண்ட்ஸும். டேர்னிங் பெயின் இன்டு பவர். அழுகைங்கிறது பெயின். எப்ப வந்து அழுக வரும்? பெயினுக்கு தான் அழுக வரும். வலி, மனசு வலியோ உடல் வலியோ அழுகைய தரும். ஆனா அந்த அழுகையே இவங்களோட பலமா மாறுது. ஓகே, டேர்னிங் பெயின் இன்டு பவர், பிகமிங் ருடாலிஸ். பை டேர்னிங் their பெயின் இன்டு a ஜாப். அப்ப அவங்க வலியை அவங்க என்னவா மாத்திட்டாங்க? ஜாபா மாத்திட்டாங்க. வலிக்கிறப்போ அழுக வருது. அப்ப அந்த பெயின்ங்கிறது அழுகையவே அவங்க என்ன தொழிலா மாத்திட்டாங்க. சனிச்சாரி அண்ட் பிகினி ஃபைண்ட் சம் பவர். அப்ப அந்த தொழில் மூலமா அவங்களுக்கு ஒரு ஏன்னா பணம் கிடைச்சாலே ஒரு என்ன வந்துரும், ஒரு தைரியம் வந்துரும் இல்லையா? they do not need to sell their bodies or beg. ஸோ பிச்சையும் எடுக்க வேணாம். அவங்களுக்கு அதுதான் ஆப்ஷனா இருந்தது. அதுக்கு ஒண்ணு பெக் பண்ணணும், போய் பிச்சை எடுக்கணும், இல்லைன்னா உடம்ப வித்து பொழைக்கணும். இந்த மாதிரி வழிகள் தான் அந்த மாதிரி ஏழையா கைவிடப்பட்ட பெண்களுக்கான வழியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பெருசா வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கிடைக்குது டு பிகம் அ ருடாலி. They start working as Rudalis for rich families. Crying becomes a business. So rich familiesக்கு அழுகிறது பெரிய வேலையா கிடைக்குது. யார் இறந்தாலும் வந்து கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு நல்ல பிசினஸ் ஆகுது. It is fake, but it helps them live. பொய்யாதான் அழுகுறாங்க, ஆனா அது அவங்கள வாழ வைக்குது. ஓகே, பட் their fake cry is very much welcomed in the rich men funeral. இப்போ ரிச் மென்னோட ஃபியூனரல்ல அவங்க அழுக வந்து வெல்கமிங்கா இருக்கு. அவங்க வரவேற்கிறாங்க இவங்களோட அழுகைய. ஃபியூனரல்ஸ்ல எது தேவைப்படுதோ அதை நல்லா கொடுக்குறாங்க, அவங்கள வெல்கம் பண்றாங்க. சனிச்சாரி as a Rudali becomes very famous in the area. ஒரு ருடாலியா சனிச்சாரி அங்க ரொம்ப பிரபலமாகுறாங்க. Sadly, Bikini later dies. ஆனா கொஞ்ச காலம் உங்க நட்பு சந்தோஷமா இருக்கு, பட் கொஞ்ச காலத்திலேயே பிகினி வந்து இறந்து போயிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் காலரா அண்ட் லேக் ஆஃப் மெடிக்கல் ஹெல்ப். ஆக்சுவலா அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க. ஓகே, ஊருக்கு போறப்பவே சனிச்சாரி திரும்ப வந்துருவேல, சீக்கிரம் வந்துருவேலன்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. பிகினி கண்டிப்பா வந்துருவேன் 1 வீக்லன்ட்டு போறாங்க. ஏதோ அவங்க ரிலேஷனை பார்க்க போறேன்னு போறாங்க. பட் ரொம்ப நாளா வரல. சனிச்சாரிக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் திடீர்னு அவங்களோட நெஃப்யூ, ஒரு அண்ணன் பையனோ அக்கா பையனோ யாரோ வந்து சொல்றாங்க, இப்படி பிகினி இறந்து போயிட்டாங்க. இவங்க எதுவும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்க எதுவும் இருக்கா, அவங்க ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சிருக்காங்களான்னு தேட வர்றான் வீட்டுக்கு. அப்பதான் சனிச்சாரிக்கு பிகினி இறந்து போன விஷயமே தெரியுது. அந்த பையனை விரட்டி விட்டுடுறாங்க. சனிச்சாரி ஃபீல்ஸ் லோன்லி அகெயின். அப்படியே பயங்கர மனசு விட்டுடுறாங்க. இத்தனை நாள் வாழணும்ன்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஜெனுவினா இருந்தது. இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப விட்டு போச்சு. இப்பதான் she cries for the first time for her own personal loss. இது வரைக்கும் தன்னோட பர்சனல் லாஸ்க்காக அழுகாத ருடாலி. இதுக்கு முதல்லாம் அவங்களுக்கு என்ன இருந்தது? பணத்தேவை இருந்தது. அழுகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே இல்லை. ஐயோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பயம்தான் இருக்கும். இறுதி சடங்கு செய்யணுமே, ரூபா கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ க்ளோஸ்ல ஒருத்தர் இறந்தாலும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பணம் கையில இருந்தது. அவங்களுக்கு வந்து she cries for her own personal loss. அவளோட அந்த பர்சனல் லாஸ், தனக்காக கேர் பண்ண பிகினிக்காக அழுகுறாங்க. பட் she does not give up. அழுது முடிச்சிட்டாங்க. ஆனா அவ மனம் தளரல. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஹோப் வந்துருச்சு. இப்போ மனம் தளரல. ஹெல்பிங் அதர் விமன், கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி. இப்போ வந்து இவங்க தனக்கு மட்டுமான ஒரு வழியா அதை வச்சுக்கல. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கை தூக்கி விட ரெடி ஆயிட்டாங்க நம்ம ருடாலி சனிச்சாரி. தன்னை மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ நான் மட்டும் இப்படி எப்படி ஏன் பிழைக்கணும், எல்லாரையும் இது கை தூக்கி விடலாம்னு நினைச்சிட்டாங்க. ஆஃப்டர் பிகினிஸ் டெத் சனிச்சாரி பிகம்ஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க போற இடத்துல பிக்னியோட போயிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல என்ன தேவைப்படுறோம்னா, அந்த ஃபியூனரலுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய செலவழிக்க தயாரா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஹெரிட் பண்ணுவாங்க. பெரியவங்க இறந்தோன்னா அவங்களோட சொத்துக்களுக்கு வாரிசாக போறாங்க. அப்ப அந்த இடத்துல நல்ல சாரோ காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அழுகதான் அவங்களுக்கு ஆள் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு வா அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ருடாலியா இருக்கிற சனிச்சாரி என்ன பண்றாங்க, ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஒரு குரூப்பா போய் அழுகிறதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றாங்க.
she decides to help other poor women. அப்போ இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, மற்ற poor women ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. She goes to a brothel and asks prostitutes to join her as Rudalis. இப்போ பொதுவா ப்ராஸ்டிடியூட்ஸா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம தான் அந்த தொழிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ அவ வந்து என்ன பண்றான்னா பிராத்தல் ஹவுஸ் போய் அங்க இருக்க ப்ராஸ்டிடியூட்ஸை பார்த்து நீங்க வந்து என் கூட தொழிலுக்கு வர்றீங்களா, யூ மீன் இந்த வேலைக்கு வர்றீங்களா, ருடாலியா வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. There she meets her daughter-in-law Parbathiya who had run away earlier. அந்த brothel houseல பார்பாத்தியாவையும் பார்க்கறாங்க, தன்னோட மருமகளையும் பார்க்கறாங்க. சனிச்சாரி teaches them how to cry at funerals. அப்போ அவங்களுக்கு சொல்லி வேற ஒரு கிளாஸ் மாதிரியே எடுக்கிறாங்க, எப்படி அழுகணும். ஓகே, அந்த அவங்க வந்து ரொம்ப அந்த நெஞ்சில் அடிச்சு அழுகிறதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஏர்ன் மணி வித் டிக்னிட்டி. இது வந்து டிக்னிட்டியோட நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா வென் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த brothel ஹவுஸ் யூ லூஸ் யர் டிக்னிட்டி. உங்க டிக்னிட்டியை இழந்து தான் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க இந்த இடத்துல. ஆனா உங்க டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை நான் சொல்றேன்னு சொல்றாங்க. நாட் பை செல்லிங் பாடிஸ். நீங்க வந்து உங்க உடல்களை விற்க வேண்டாம் சொல்றாங்க. ஷி கிவ்ஸ் தெம் அ நியூ பாத் டு சர்வைவ். ஓகே, சர்வைவல்கான ஒரு நியூ பாத்தை காமிக்கிறாங்க. நவ் கிரையிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப் பட் ஆல்சோ எ ப்ரொட்டஸ்ட். ஜாப் மட்டும் இல்ல, கிரையிங் அது ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு எதிர்ப்பு கூட அப்படிங்கிறாங்க. எ வே டு ஷோ ஆங்கர் அகெயின்ஸ்ட் த சேம் ரிச் மேன் ஹூ ஹேட் ஹர்ட் தம். இந்த ப்ராஸ்டிடியூட்ஸா இங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த வீட்டில் இருக்க நிறைய ப்ராஸ்டிடியூட் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பெரிய மனுஷங்களோட குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க ஏன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட்டுக்கு பிறந்ததா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ப்ராஸ்டிடியூட் ஹவுஸ்லயே வாழ்ந்து வளர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட அந்த கோவத்தையும் நீங்க இந்த அழுக மூலமா தீர்த்துக்கலாம், உங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ருடாலி. ஓகே, நவ் விமன் அட் த மார்ஜின்ஸ், எ ஹார்ஷ் ரியாலிட்டி. மகேஸ்வேதா தேவி. அப்போ இந்த ஸ்டோரி மூலமா விமன் அந்த மார்ஜின்ஸ்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, செருப்பு இல்லாதவங்க கால் இல்லாதவங்களை பார்த்து பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. காலே இல்லாதவங்களை பார்த்து செருப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறவன் என்ன பண்ணிக்கலாம், மனசை சமாதானமா வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரிதான் விமன் நிறைய பேர் கஷ்டப்படுறோம்னு நினைப்போம். ஆனா ஒரு சில விமனை பாக்குறப்ப நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மகாஸ்வேதா தேவி ருடாலியில அந்த பெண்களுக்கான ஒரு இது மாதிரி மெசேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் ஃபீல் எக்கனாமிக்கலா இண்டிபெண்டா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹார்ஷான ஒரு சொசைட்டியை ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. மகாஸ்வேதா தேவி யூசஸ் ருடாலி டு ஷோ த கண்டிஷன் ஆஃப் விமன் அட் த மார்ஜின்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. மார்ஜின்ஸ்னா ஓரத்துல, மார்ஜின்ஸ்னா வந்து அந்த ஓரம் கட்டப்பட்ட இல்லைன்னா அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு உட்பட்ட அந்த பெண்களோட கண்டிஷனை தான் ருடாலியில அவங்க ஃபீச்சர் பண்றாங்க. Sanichari is treated like a curse by her family. She is blamed for the deaths of her family members. சனிச்சாரிய ஒரு கர்ஸா, ஒரு சாபமா அந்த குடும்பத்துல நடத்துறாங்க. மத்தவங்க இருந்தா ஒன்னாலதான் எல்லாம் செத்து போயிட்டான், உன்னோட இல்லக்கு தான், உன்னோட அன்பார்ச்சுனேட் அந்த ஃபேட்டு தான் எல்லாத்தையும் இப்படி கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் சீன் அஸ் அ பர்டன். எல்லா வீட்லயும், பிறந்த வீட்லயும் பூந்த வீட்லயும் அவளை ஒரு சுமையா பாக்குறாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் ஷீ ஃபைட்ஸ் பேக். ஆனா அவ வந்து மனசை தளர விடல, ஷீ ஃபைட்ஸ் பேக். அதுதான் இங்க மெசேஜ். ருடாலி மாதிரி, நம்ம சனிச்சாரி மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்ட பெண் என்ன பண்றாங்க, ஃபைட் பேக் பண்றா அப்படிங்கறது தான் அவங்க மெசேஜா கொடுக்குறாங்க. தேவி, அதாவது மகேஸ்வேதா தேவி also shows how tribal people are hurt by society, even by the police. Their homes are destroyed and women are abused. These people are okay. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். This is not for the story. Okay. Through Sanichari story, Devi gives them a voice. So, இந்த மாதிரி பெண்களுக்காக, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக தேவி வந்து இந்த கதை மூலமா ருடாலி ஸ்டோரியில சனிச்சாரிய
ப்ரொட்டகனிஸ்டா வச்சு அவங்களுக்கான ஒரு வாய்ஸை கொடுக்குறாங்க. எ நியூ வே டு சர்வைவ் எ சைலண்ட் ரெவல்யூஷன். அப்போ ஒரு புரட்சி, ஒரு அமைதி புரட்சி தான் இந்த இடத்துல ருடாலி பண்றது. சனிச்சாரிஸ் tears are not for her family. அவளோட குடும்பத்திற்காக அவள் கண்ணீர் சிந்தவில்லை. they are for strangers. அவரோட கண்ணீர் வந்து மற்றவங்களுக்காக தான் யூஸ் ஆச்சு. she never cried for her own losses but now she sells her tears to survive. அவளோட இழப்புகளுக்காக அவள் கண்ணீரை விடல. ஆனா இப்போ she sells, அவ விக்கிறா தன்னோட கண்ணீரை. ஏன்னா அவ வாழ்றதுக்காக கண்ணீரை விற்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. It may seem strange, but this work gives her power and control. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். தனக்காக அழுகாதவ மற்றவங்களுக்காக நடிச்சு அழுகிற மாதிரி நடிச்சு சம்பாதிக்கிறாங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம். ஆனா அது வந்து அவளுக்கு ஒரு பவரும் ஒரு கண்ட்ரோலும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஷீ பிகம்ஸ் அ லீடர். அந்த ருடாலி குரூப்புக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு அவ தான் லீடர். ஷீ சேஞ்சஸ் ஹர் ஃபேட் அண்ட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் டூ த சேம். அவளோட தலையெழுத்தை மட்டும் அவ மாத்திக்கல, அவ தான் எந்திரிச்சோன்னா மற்றவங்களுக்கும் கை கொடுக்க தயாராகிறா. சனிச்சாரி. சனிச்சாரிஸ் ஜேர்னி இஸ் அ கைண்ட் ஆஃப் சைலண்ட் ரெவல்யூஷன். ஸோ இதோட தான் அவ குரூப்பா கூப்பிட்டு போய் எல்லா அந்த பெரிய வீடுகளுக்கு போய் அழுக போறதோட தான் கதை முடியும். அப்போ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சைலண்ட் ரெவல்யூஷன் தான். அவ செஞ்சது இங்க ஒரு புரட்சி தான், அது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். She shows that even the poorest and most broken women can rise and create a new path. ஸோ இந்த இடத்துல அதுதான் மெசேஜ். ரொம்ப ஏழையான, ரொம்ப புரோக்கன் விமன் கூட என்ன பண்ணலாம்? எழுந்திருக்கலாம், தனக்கான பாதையை வகுத்துக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் இங்க அவங்க கொடுக்குறாங்க. கன்க்ளூஷன். Rudali is not just a story about hired mourners. It is a story about survival, strength and resistance. So இது வந்து மோனஸ் பத்திய கதை மட்டும் இல்ல, ஒப்பாரி வைக்கிறவங்கள கதை மட்டும் கிடையாது, சர்வைவல் பத்தி கதை. எப்படி இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறத, ஸ்ட்ரென்த், ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் இது சொல்லி தருது. ஓகே, மகாஸ்வேதா தேவி shows how women like Sanichari live in pain but they do not give up. They turn their sadness into strength. They help each other and fight back against injustice. Okay, so அவங்க sadness strength மாத்திக்கிறாங்க. சனிச்சாரி மாதிரி பெண்கள் they help each other. தான் மட்டும் வாழணும்னு நினைக்கல, தன்னோடு சேர்ந்து மற்றவங்களையும் தூக்கி விடுறாங்க. இன்ஜஸ்டிஸ்க்கு எதிரா அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அவங்க போராடுறாங்க. This story teaches us that even in the darkest times there is hope. ஸோ இந்த கதை மூலமும் டார்க்கஸ்ட் டைம்ஸ்லயும் ஒரு ஹோப் கண்டிப்பா இருக்கு. ஓகே, வித் கரேஜ், யூனிட்டி அண்ட் வில் பவர் the most helpless women can take control of their lives அப்படின்னு சொல்லி ருடாலி அப்படிங்கிற இந்த டிராமா வந்து கன்க்ளூட் ஆகுது. Hope you like my explanation. Thank you for watching.